இந்த பென்சில் இருக்க கருப்பு பெயிண்டால மட்டும் மற்ற பென்சில் பிராண்டை விட இவங்க அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பென்சில் வச்சு போட்ட ரீல்ல எனக்கு 4 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. ஆனால் எனக்கு சேல் எதுவுமே வரல. ஆனால் இந்த ரீல்ல 60K வியூஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஆனால் இதுலேருந்து எனக்கு 3 கஸ்டமர்ஸ் கிடைச்சிருக்காங்க. என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரீல்ல வந்தவங்க வெறும் வியூவர்ஸ் மட்டும் தான். செகண்ட் ரீல்ல வந்தவங்க பையர்ஸ். பிசினஸ் கான்டென்ட்ல நமக்கு வியூவர்ஸை விட கரெக்டான பையர்ஸ் ரொம்ப முக்கியம். கரெக்டான பையர்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணலான்னு ஒரு 4 ரூல் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் உங்க பையரை டிஃபைன் பண்ணுங்க. நீங்க போடுற கான்டென்ட் எல்லாருக்குமே ரீச் ஆகக்கூடாது, ஒரு ஸ்பெசிபிக் ஆடியன்ஸ்க்கு தான் ரீச் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஆடியன்ஸ் பிசினஸ் ஓனர்ஸ் தான். ஆனா இந்த கான்டென்ட்ல நான் டார்கெட் பண்றது பிசினஸ் ஓனர்ஸ் மட்டும் இல்ல, ஆன்லைன்ல கான்டென்ட் போடுறாங்க ஆனா அவங்களுக்கு லீட்ஸே வரல அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தை இந்த வீடியோல அட்ரஸ் பண்ணேன். இந்த ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் இருக்க ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். செகண்ட், உங்களோட பையர்ஸ் ஜேர்னியை மேப் பண்ணுங்க. பையர்ஸ் அவங்களோட கோல் அட்டைன் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த ஸ்டெப்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு அட்ரஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஆடியன்ஸோட கோல் பிசினஸ் growth பண்றதுக்காக கான்டென்ட் போடுறது. அதுல லைக்ஸ் வருது ஆனா சேல்ஸ் வரல, லீட்ஸ் வருது ஆனா கன்வெர்ட் ஆகல. சோ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு கான்டென்ட் ஐடியாவா மாறுது. நம்பர் 3, ஒரு மேஜர் பெயின் பாயிண்ட்டை பிக் பண்ணி அதை சால்வ் பண்ணுங்க. எப்பவுமே உங்களோட ஆடியன்ஸோட எல்லா ப்ராப்ளத்தையும் ஒரே கான்டென்ட்ல சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு பெரிய ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணி அதுக்கு பயங்கரமான வேல்யூ கொடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு ஒரு கான்டென்ட் மேக் பண்ணுங்க. நம்பர் 4, பேக்கேஜிங். உங்ககிட்ட நல்ல கான்டென்ட் ஐடியா இருந்தா மட்டும் பத்தாது, அதை பேக்கேஜிங் பண்ணணும். அதாவது ஒரு நல்ல ஹூக், அதோட நல்ல ஸ்ட்ரக்சர், ஒரு நல்ல CTA இதெல்லாம் இருந்தா கரெக்டான பீப்புளுக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த 4 பாயிண்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு விசிபிலிட்டியை தாண்டி நெக்ஸ்ட் லெவலில் கிரெடிபிலிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிடும்.